Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேர்ட் பார்ட்டு, அதாவது 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் தேசிய இயக்கம் அப்படின்ற லெசனில் தேர்ட் பார்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லைக் தட் அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வரைக்கும் பார்த்தோம். ஜரீந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த கோஷோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி வந்து ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புலின் பிகாரி தாஸ் அப்படின்றவரோட முயற்சியால் டாக்காவில் அனுசீலன் சமிதி 1906 உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க உருவாக்குனது கல்கத்தாவில், இவங்க உருவாக்குனது டாக்காவில் 1906. யாரோட முயற்சியில்? புலின் பிகாரிதாஸ் அப்படின்றவரோட முயற்சியால் அதுவும் வந்து உருவானுச்சு. தென் புரட்சிகரம் வார இதழ் எதுனா யுகந்தர் வந்து ஆரம்பிச்சிச்சு. புரட்சிகர வார இதழ் பேர் என்ன? யுகந்தர் தொடக்கம். அப்புறம் கல்கத்தா அனுசீலன் சமிதி வந்து நிதி திரட்டுறதுக்கு ஆகஸ்ட் 1906 சங்பூரில் முதல் தேசிய கொள்கையை வந்து நடத்துச்சு. கல்கத்தா அனுசீலன் சமிதி என்ன பண்ணுது? நிதி திரட்டுறதுக்கு 1906 ஆகஸ்ட்டில் சங்பூரில் ஃபஸ்ட்டு தேசிய கொள்கையை வந்து நடத்திச்சு. அதே வருஷம் 1906 வந்து ஹேமச்சந்திர கனுங்கோ வந்து இராணுவ பயிற்சி பெற பாரிஸ்க்கு போனார். 1908 நாடு திரும்பினார். மணிக்தலா அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதச்சார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிக்கிறதுக்கான ஒரு தொழிற்கூட்டத்தையும் நிறுவினார். அப்புறம் டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படின்ற ஆங்கில அதிகாரியை வந்து கொல்ல திட்டம் தீட்டினார். இந்தியர்களை வந்து கொடுமைப்படுத்தியவர் யாருன்னா அந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படின்றவர் அந்த ஆங்கில அதிகாரியை கொல்ல திட்டம் தீட்டினார். யார்? வேறு ஹேமச்சந்திர கனுங்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 18 வயது நிரம்பிய குதிராம் போஸ் வந்து 19 வயதான பிரபுலா சாகி இவங்கள்கிட்ட வந்து கொலை செய்ய ஒப்படைக்கப்பட்டார். ஓகேவா. ஆனால் இவங்க வந்து 2 பேரும் கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்களை வந்து 1908 ஏப்ரல் 30 தவறுதலாக கொண்டுட்டாங்க. அதாவது 18 வயசில் உள்ள குதிராம் போஸும் 19 வயசு உள்ள பிரபுலா சாகியும் இவங்களை வந்து கிங்ஸ்போர்டை வந்து கொல்ல சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. அவங்க 2 பேரையும் தயார்படுத்தினார். பார்த்தா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கிங்ஸ்போர்டை கொல்றதுக்கு பதிலாக ஆங்கில பெண்கள் 2 பேரை வந்து 1908 ஏப்ரல் 30 மாற்றி கொண்டுட்டாங்க. ஓகேவா. பிரபுலா சாகி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார். பிரபுலா சாகி. குதிராம் போஸ் வந்து கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். தென் அரவிந்த கோஷ் அவரோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் இவங்க இல்லாமல் 35 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. சித்தரஞ்சன் தாஸ் வந்து இந்த வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இந்த வழக்கில் வந்து சித்தரஞ்சன் தாஸ்ன்ற ஒரு வழக்கறிஞர் வந்து புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இதுதான் வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பரீந்தர் கோஷ், உல்லாஷ் கந்தத் அவங்களுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு மரண தண்டனை, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆயுட்கால நாடு கடத்தல் தண்டனையாக மாற்றிட்டாங்க. யார் யாருக்கு? பரீந்தர் கோஷ், உல்லாஸ் கந்தத் ஆகியோருக்கு ஃபஸ்ட்டு மரண தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஆயுட்கால நாடு கடத்தல் தண்டனையாக மாற்றிட்டாங்க. அரவிந்த கோஷ்க்கு எதிராக வந்து ஆதாரம் எதுவும் இல்லை, அதனால் அவர் வந்து கைது செய்யப்படலை. அவரோட கருத்து என்ன அரவிந்த கோஷோடது அப்படின்னா ஒரு ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுப்பது. ஆனால் அது வந்துட்டு நிறைவேறலை, இதோட நின்றுச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயரோட அடக்குமுறை. டிசம்பர் 1908 மின்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை வந்து நிறுவனப்படுத்தி இந்து முஸ்லீம்களை வந்து பிரித்துச்சு. 1908 வந்து செய்தித்தாள் சட்டம். செய்தித்தாள்கள் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அந்த அச்சகம் வந்து பறிமுதல், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஏதாவது செய்தித்தாள் இது பண்ணால் அந்த அச்சகத்தை வந்து பறிமுதல் செஞ்சுருவாங்க. நீதிபதி வந்து அது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இதான் 1908 செய்தித்தாள் சட்டம். அப்புறம் 1910 இந்திய பத்திரிகைகள் சட்டம். இது என்னென்னா அச்சக உரிமையாளர் வெளியீட்டாளர் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்குச்சு. விரும்பத்தக்க செய்தி வெளியீட்டாளர்கள் அத்தொகை எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிணைத்தொகையாக ஒன்று வாங்கிடுவாங்க பத்திரிகைகள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏதாவது தேவையில்லாத இது வந்துச்சு, செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த தொகையை வந்து எடுத்துக்கிடுவாங்க, பிணைத்தொகையை. ஓகேவா. இதுதான் இந்திய பத்திரிகை சட்டம் 1910. இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம். விசாரணையே இல்லாமல் முடிவுகளை மேற்கொள்ள அனுமதிச்சிச்சு.
அப்புறம் பொது அனுமதிக்கு வந்து ஆபத்தான அமைப்புகளை வந்து தடை செஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பெரும் கவனம். அதாவது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வந்து எங்கே பெரும் கவனமாக இருந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலியில். ஓகேவா. கூட்டம் வந்து மோஸ்ட்லி அதிகமாக நடைபெற இடம் வந்து சென்னை மெரினா பீச்சும் மூர் மார்க்கெட் வளாகமும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மிதவாதம் தீவிரவாதம் அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமான பிரிவாக இருந்துச்சு. அந்த டைமில் மிதவாதம் தனியாகவும் தீவிரவாதம் தனியாகவும் பிரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1905 7 வரைக்கும் அறிக்கைகள் படி மாணவர்கள் வந்து ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1905 to 7 அறிக்கைப்படி மாணவர்கள் என்னது ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பொது இடங்களில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து மாணவர்களால் வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கத்தோடு வாழ்த்தப்பட்டாங்க. 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திர பால் வந்து சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரையில் பார்வையாளர்களிடையே உத்வேகத்தை அதிகரித்தது. 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திர பால் வந்து சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரையில் கடற்கரையில் பேசினார். அதில் பார்வையாளர்களிடையே வந்து உத்வேகத்தை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வஉசியும் சுதேசி நீராவி கப்பலும். 1906 வஉசி வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC அப்படின்ற ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செஞ்சார் வஉசி 1906. மொத்த முதலீடு வந்து 10 லட்சம், 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒரு பங்கு வந்து 0.25% இந்தியர்கள் வந்து இலங்கையர்களுக்கு விற்பனை செஞ்சாங்க. ஓகேவா. வஉசி வாங்கிய 2 நீராவி கப்பல் SS கலியாவும் SS லாவோவும். சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி வந்து லோகமானிய திலகர் தன்னோட கேசரிலையும் மராட்டா பத்திரிகையிலையும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அரவிந்த கோஷ் வந்து சுதேசி முயற்சியை பாராட்டி கம்பெனி பங்குகளை வந்து விற்பனை செஞ்சார். தென் பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது இவங்கெல்லாம் வந்து பெரிய பங்குதாரர்களாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். சூரத் மாநாட்டில் பங்கேற்றதுக்கு அப்புறமா ஒரு புது அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு நல்ல பேச்சாளரை வந்து தேடினாங்க. அப்போ வந்து சுதேசி இயக்கத்தை போதித்து வந்த சுப்பிரமணிய சிவாவை வந்து அவங்க பார்த்தாங்க. சுப்பிரமணிய சிவா 1907 வந்து பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வந்து 2 தூத்துக்குடி கடற்கரையில் தினமும் பொதுக்கூட்டத்தில் இவர் பேசினார். ஓகே. கோரல் மில் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து மார்ச் 1908 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. வஉசி சிவாவோட தூண்டுதல்னால. யார்? கோரல் மில் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து மார்ச் 1908 வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கு யார் தூண்டுதலாக இருந்தால் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வந்து இணைப்பை வந்து உருவாக்குச்சு. அதுவே வந்து சுயராஜ்யத்தை வந்து நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொரு வெற்றியும் வந்து நாட்டுக்கு வந்து கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் கோஷின் வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது. அரவிந்த் கோஷோட வந்தே மாதரம் வந்து இப்படியெல்லாம் சொல்லி புகழாரம் சூட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சுப்பிரமணிய பாரதி செய்தி பத்திரிகை மூலமாக வந்து தேசியவாத செய்தியை பரப்பினார். மற்றும் வந்து ஒரு 5 நபரோடு சேர்ந்து தி இந்து மற்றும் சுதேசமித்திரன், அதாவது தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி வந்து இந்த சுதேசமித்திரன் தான். தமிழில் உள்ள முதல் தினசரி சுதேசமித்திரன் அது. அப்புறம் தி இந்து அப்படின்ற பத்திரிகைகள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் 5 பேரோடு சேர்ந்து பாரதி வந்து நிறுவினார். சுப்பிரமணிய பாரதி 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாடு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை விமர்சித்து சுப்பிரமணிய பாரதி வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டார். ஓகேவா. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாடு. அந்த டைமில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டார். சுதேசமித்திரன் தேசியவாதிகளோட செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வஉசி வந்து தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவாக வந்து செய்திகளை வெளியிட்டுச்சு சுதேசமித்திரன். நெக்ஸ்ட்டு 1904 வந்து பாரதி வந்து சுதேசமித்திரனோட துணை ஆசிரியராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். சட்டத்துக்கு உட்பட்டு முறைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகளை வந்து யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி தீவிர தேசியவாதிகள் ஏளனம் செஞ்சாங்க. தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு முறைகளை பின்பற்ற விரும்பிய மிதவாத தேசியவாதிகளை வந்து
யாசிப்பவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகளை. தென் பாரதிக்கு வந்து திலகரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1907 சூரத் மாநாடு. ஓகேவா, அதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாரதிக்கு திலகரை 1907 சூரத் மாநாட்டுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட்டு திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற நூலை வந்து பாரதி வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். தென் 1907 சூரத் சென்று வந்த பயணம் வந்து சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ற ஒரு சிறு புத்தகத்தை வந்து பாரதி வெளியிட்டார். 1907 சூரத் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து ஒரு சின்ன புத்தகத்தை வந்து வெளியிட்டார் பாரதி வந்து ஆசிரியராக இருந்த இந்தியா அப்படின்ற வார இதழ் வந்து தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறிச்சு. பாரதி வந்து ஆசிரியராக இருந்த ஒரு வார இதழ் எழுதினார், அதான் இந்தியா அது பேர். அது வந்து தீவிர தேசியவாதிகளோட குரலாக மாறிச்சு. சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் மந்த்லி இதழை வந்து வெளியிட்டார் பாரதி. நெக்ஸ்ட் வஉசி சுப்பிரமணிய சிவா கைது சிறைவாசம். அதாவது 6 மாத கால சிறை தண்டனைக்கு அப்புறமா பிபின் சந்திரபால் வந்து 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டார். எப்போ விடுதலை செய்யப்பட்டார் பிபின் சந்திரபால்? 1907 மார்ச் 9. அந்த நாள் வந்து தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக வந்து திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க. ஓகேவா, அந்த 1907 மார்ச் 9 அந்த நாளை வந்து தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் வந்து சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க. வஉசி சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் வந்து அனுமதி மறுப்பை மீறி செயல்பட்டாங்க. 1908 மார்ச் 12 வந்து சுதேசி துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். அதாவது 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி அனுமதியை மீறி செயல்பட்டாங்கள்ல, அதுக்காக. பேரரசருக்கு எதிரான வஉசி சிவா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதிகள். நவம்பர் 4, 1908. இந்த மாகாணத்தில் வந்து இந்த வகை வழக்கில் 1908 ஜூலை 7 வஉசியும் சிவாவும் குற்றம் செய்தனர் அப்படின்னு சொல்லி அறிவித்து தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அரசுக்கு எதிராக வந்து பேசியதற்கு சிவாவுக்கு வந்து 10 ஆண்டு நாடு கடத்தல் தண்டனையும், இவருக்கு வந்து உடந்தையாக இருந்ததற்கு வஉசிக்கு ஆயுள் தண்டனை, அதாவது 20 வருஷமும். அதுக்கப்புறம் வஉசி வந்து அரசை எதிர்த்து பேசுனதுக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து நவம்பர் 4, 1908 தீர்ப்போட பகுதிகள். நெக்ஸ்ட்டு ஆஷ் படுகொலை. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் வந்து ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1880 திருவாங்கூரோட அரசன் பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் வந்து அங்கே புனலூரில் வனத்துறையில் காவலராக பணியாற்றினார். பாரத மாதா அப்படின்ற ஒரு புரட்சிகர தேசியவாத குழுவில் இவர் ஒருத்தராக இருந்திருக்காரு வாஞ்சிநாதன். ஐரோப்பிய அதிகாரிகளை வந்து கொல்றதன் மூலமாக இந்தியர்களை வந்து புரட்சிக்கு தூண்டுறது தான் இந்த அமைப்போட குறிக்கோள். பாரத மாதா அப்படின்ற ஒரு அமைப்போட குறிக்கோள். ஓகேவா, வாஞ்சிநாதனுக்கு வந்து கைத்துப்பாக்கி சுடும் பயிற்சியை வந்து வாவே சுப்பிரமணியம் வந்து பாண்டிச்சேரியில் கொடுத்தாரு. வாவே சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை சுடுறதை வந்து சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு தான் இவர் வந்து ஆஷை வந்து படுகொலை செஞ்சுருக்காரு, சுட்டு கொண்டிருக்கார். ஆஷை சுட்ட பின் தன்னைத்தானே சுட்டு கொண்டார். வாஞ்சிநாதன் வந்து ஆஷை சுட்டு கொண்டுட்டு தன்னைத்தானையும் சுட்டுக்கிட்டார். ஓகேவா, இதோட அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சது. 3 பார்ட்டாக உங்களுக்கு இந்த லெசனுக்கான வீடியோ இருக்கும். எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த மாதிரி போடுறது என்னன்றதை சொல்லுங்கள். இது ஒரு தடவைக்கு 2-3 தடவை இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது அப்படியே நான் சொல்கிறத ஹிண்ட் மாதிரி நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.